டியூஸ்டே எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறங்க இன்றைக்கி தாங்க நான் நில அலங்காரம் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். காரணம் என் பையன் சின்ன பையனாக இருக்கிறதுனால நான் அதை போட்டாலே அதை அழைச்சி விட்டுருவோம். நமக்கே கோலம் போட வராது. அதிகம் அழைச்சி விட்டால் மனசு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச கோலங்களை போட்டு நிலையை அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் நம்மளோட டியூட்டிக்கு போயிட்டோம். இன்றைக்கான சமையல் எப்பொழுதும் போல் ரைஸ் வச்சுட்டு இன்றைக்கி பொரிச்ச குழம்பு, தட் மீன்ஸ் மசாலா குழம்பு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இதை பண்ணிவிட்டு கடகடன்னு போய் கிளம்பிட்டோம். பிகாஸ் இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால நான் முருகன் கோயிலுக்கு எப்போதும் போவேன். இது அரசூரில் உள்ள முருகன் கோயில் தான். சாமியை கும்பிட்டுட்டு என் பையன் கொஞ்சம் தியானத்தை போட்டுட்டு நானும் என் பையனும் கடை ஓப்பன் பண்ணுற வேகமாக வண்டியை விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க. நேத்திக்கான பார்சல் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு எப்போதும் போல் புக்கிங்லாம் எங்கெங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் பையனுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த ஆக்டிவிட்டி என்னென்னா ரைட்டிங் ஆக்டிவிட்டி தாங்க பண்ணலான்னு யோசித்தோம். ஏ போட ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே அவன் கொஞ்சம் அப்சர்விங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் போல். எப்படி ஏ போடுறது அப்படிங்கிறது ஈஸியாக கற்றுக்கிட்டான். அவனாகவே ஏவையும் போட்டுட்டு அவன் பட்ட சந்தோஷத்தை பார்க்கல நானும் ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு என்ன பண்ணான்னா பரட்டி ஏவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. பரவாயில்லைன்னு அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். இத்தோடு இந்த விலாகை முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.